ஆலோசனைகளை வழங்கி தேவனுக்குள் அவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா வரணும். கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் அவர்கள் பொருளாதார தேவைகள் நல்ல தரம் உயர வேண்டும், வாழ்க்கை ஸ்டைல் நல்லா மாற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட இந்த ஊழியங்களை செய்கிறோம். நிச்சயமாய் என் கர்த்தர் தாம் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொன்னீங்கன்னா என்ன சொன்னேன், அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். என் பிள்ளை சொல்லுதுப்பா, நான் செய்வேன் நம்புதுப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நன்மையை உங்களுக்கு அருளி செய்வார். அதான் அவன் சொல்கிறான், நான் சொல்லியும் எப்படி செய்யாமல் இருப்பேன். நான் ஒரு வார்த்தை உனக்கு சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தையை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை ஸ்தலத்தில் நல்ல உயர்வை, பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை ஆண்டோ பிரதர் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நல்ல ஒரு வீடு வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரபா சந்தூர் கரபா என்ன ஆண்டோ பிரதரை எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, இந்த ஆன்லைன் மூலிமா தான் பழக்கம். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை தைரியமாய் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த இன்டிமசினா நெருக்கம், நெருங்க எப்படி ஊழியக்காரர்களோடு நெருங்கினாலும் சரி, ஆண்டவரோடு நெருங்கினாலும் சரி, கர்த்தர் நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படியே மௌனமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் பேச மாட்டார். நேற்று கூட எலிசா தீர்க்கதரிசியோடு கூட அந்த தீர்க்கதரிசியின் புத்திர சொல்கிறார், எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, நீங்கள் என் கூட வரணும், நாங்கள் வீடு கட்ட போகிறோம், எங்களோடு கூட வரணும். அந்த அளவுக்கு வாஞ்சை. அதே போல் ஊழியக்காரர்களும் உங்களோடு இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அதை காட்டிலும் என் தேவன் உங்களோடு அந்த நெருக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாய் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் வாய்க்கால்கள் நீங்கள் வெட்டி வைத்திருக்கிற, நீங்கள் விசுவாசத்தோடு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உதவி செய்வார். சூப்பர் பாஸ்டர், நான் பள்ளியில் இருந்து பாஸ்டர் சாமுவேல் பேசுகிறேன். என்னோடய பிள்ளைகள் படிப்புக்காக, பொருளாதார நெருக்கங்கள் மாற்றப்படுவதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றிப்பா. அருமையான சாமுவேல் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். இப்போ அவருடைய பலனி நினைக்கிறேன் பிரதர், நீங்கள் உங்களுடைய பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஊழியத்திலும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி வர பிள்ளைங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதுதான் தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதம் குறிப்பாக ஊழியர்களின் ஆசீர்வாதங்களை, ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் உங்கள் ஊழியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா. ரபா சந்து ரிமாக்கரோ ஷதூரிய கதராப்பா. நன்றிப்பா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே இசையா முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, தாவீதுக்கு நீ நேற்று பார்த்தோம் சங்கீதம் 119 தாவீதுக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். அந்த வாக்கை நம்பி அவர் அதை பெற்றுக்கொண்டார். அதே போல் தெய்வ வார்த்தையை நம்பி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சாம் பிரதர், நீங்கள் தாராளமாய் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், ஊழியங்களில் பயன்படுத்துங்க. ஊழியக்காரரை, தீர்க்கதரிசிகளை பட்டணத்தில், தேசத்தில் பயன்படுத்தும் போது ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நிச்சயமாக எழுப்புதலுக்காகவே கர்த்தர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேசங்களில் பயன்படுத்துங்க, சபைகளில் பயன்படுத்துங்க, பொதுக்கூட்டங்களில் பயன்படுத்துங்க. நீங்கள் ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தும் போது நிச்சயமாய் அதில் என்னை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். உங்களை சார்ந்து நம்பி வருகிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும். நிறைய வெளிப்பாடுகளோடு கூட கர்த்தர் பேச உதவி செய்வார்.
அந்த வெளிப்பாடுகளோடு பேசும்போது அவர்களுக்குள்ள ஒரு